சமீப காலமா வெளிவர படங்கள் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு தரமா இருக்கு? பேசுகிற வசனமே வெளியே தெரியாது. அந்த அளவுக்கு மியூசிக்கோட ஆளுமை வந்து அதிகமாக இருக்குது. அது என்னன்னா மெச்சூரிட்டி இல்லாத தன்மை. படம் எப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி கதையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே அவருக்கு வந்து அப்டேட்டிங்காக இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் அவருடைய உலகத்தில் போய் நம்ம படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். இன்னொரு படம் என்னென்னா, எதை முதல்ல சொல்லணும், எதில் ரெண்டாவது சொல்லணும் அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தெரியல. யாருக்கும் புரியாமல் இந்த மாதிரிலாம் படம் எடுத்தா அப்போ சின்ன படங்கள் வந்து பார்க்க யாருக்குமே தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி கொடுப்பாங்க? இந்த மாதிரி படம்லாம் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க? மற்றவங்களை பற்றி கவலைப்படுற, ஆடியன்ஸை பற்றி கவலையப்படுற லாபம், படம் பார்க்குறானா தூங்குறானாங்கிறது கூட கவலைப்படுறதில்ல. இது யாருக்காக இந்த படம் எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயமே அந்த டைரக்டருக்கு தெரியலன்னு அர்த்தம். இந்த ஆடியன்ஸ் என்னடா இப்படி படம் எடுத்து இவ்வளோ கொள்றாங்க அப்படின்ட்டு வேற என்ன படம் பார்க்கலான்னு ஐடியா பண்ண அவனுக்கு வந்து உலகம் சுற்றும் வாலிபல்ல போய் உட்காந்துறான். உலகம் சுற்றி இப்படி வாலிபல்ல போய் உட்காந்துட்டு அவன் இஷ்டத்துக்கு வந்து எம்ஜிஆர் விட வாழ்ந்துட்டு வீட்டுக்கு வர்றான், சந்தோஷம் படுத்துக்கிறான். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் தேனி கண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஃப்ரெஷ்ஷாக ஏதோ படம் பார்த்த மகிழ்ச்சியில் இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள். ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரே நேரத்தில் 3 படம் 4 படம்னு பத்திரிகையாளர்கள் காட்சிகள் நடக்குதுல்ல. இந்த மாதிரி படம் நடக்கும்போது என்னென்னா, முதல் படம் நல்ல படமாக அமைஞ்சிட்டா கடைசி படம் தப்பிச்சிச்சு. இல்லை, ராசி மாதிரி சொல்கிறீங்க ஏதோ. அதுதான். இல்லை அப்படின்னா இந்த முதல் படம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, மொத்த படத்தை ரிசல்ட்டும் பாதிக்கப்படும். இது வந்து பத்திரிகையாளர்கள், அதாவது தயாரிப்பாளர்களுக்கு இது தெரியவே இல்லை. நம்ம படத்தை வந்து 2 படம் தான் ஒரு நாளைக்கு போடலாம் அதிகபட்சம். ஆனால் ஒரே நாளில் 4 படம் போடுறதுங்கிறது ஒரு படத்தோட வெற்றியை பாதிக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க யாருமே புரிஞ்சுக்கல. ஏதோ அவங்களுக்கு நேரம் கிடைச்சதுனால போடுறாங்க, அப்படி தான் பார்த்துட்டு வந்து. இதுக்கு எதுவும் நேர்த்தி கடன் மாதிரி இருக்கா? எதுவும் இதான் அது உண்மையிலே அது நேர்த்திக்கடன். அவங்களுக்கு படம் ஒரே நாளில் 4 படம் போட்டாங்கங்கிற நேர்த்திக்கடன் தான் அது இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சமீப காலமாக வெளிவர படங்கள் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு தரமாக இருக்குது? நிறைய சின்ன பட்ஜெட் படங்கள் வருது, ஆனால் பெருசாக பேசப்படுறது மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு படம் வந்து தப்பிச்சு பிழைக்கிறது மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? எப்படி இருக்குது சூழல்? இதுக்கு சமீபத்தில் வந்து நடிகர் ஜெயம் ரவியை வந்து மீட் பண்ணி பேசினோம். ஒரு பேட்டிக்காக நான் சந்தித்தோம். அவள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் விஷயம் சொன்னார். இந்த மாதிரி சார், இங்கே தான் சார் நம்ம வந்து ஒரு டேலண்டடான ஒரு ஆட்கள்லாம் இருக்கோம். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், இசை, இதெல்லாம் ஒரே ஆள் பண்ணுறாங்க. ஆனால் ஃபாரினில் வந்து ஸ்க்ரீன் பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டீம் ஒர்க் பண்ணுறதுனால தான் அந்த படங்களில் உள்ள சில காட்சிகள் வந்து நம்ம வந்து ரொம்ப கற்பனைக்கு மீறின விஷயங்களாகவும் படத்தோட சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காகவும் அமைஞ்சு போகுது. ஆனால் இங்கே ஒரே ஆள் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். நம்ம திறமையா அப்படிங்கிறத பண்ண திறமையான ஆட்கள் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற விஷயமா சொன்னார். இது என்ன ஆகுது அப்படின்னா, சமீப காலமாக வெளிவந்த படங்களில் வந்து நான் சொல்கிறது வந்து சமீபத்தில் வந்து லவ்வர் படம் வந்தது. அந்த படம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கு அடுத்த வெளிவந்த படங்கள் எல்லாமே இந்த டைரக்டர்கள் வந்து சினிமாவுக்கும் சமீப கால வெளியாகிற படங்களுக்கும், சினிமா எப்படி போயிட்டுருக்குங்கிற விஷயத்துக்கும், தாங்கள் படம் எடுக்கிற தன்மைக்கும் ரொம்ப தொலைவாக இருக்காங்க. அப்டேட்டடாக இல்லவே இல்லை. இல்லை, நீங்கள் இப்போ உள்ள படங்கள்னு இல்லை, நீங்கள் கடந்த ஒரு 2 ஆண்டுகளையே பேசலாம். இல்லை, 2 ஆண்டுகளை பேசலான்னாலும் அவங்க எதில் பண்ணியிருப்பாங்கன்னா, கதை வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்காமல் போயிருக்கும். அதுதான் பிரச்சனையாக இருக்கும். அது வந்து ஜென்ரலாக ஒரு டைரக்டர் வந்து தன்னுடைய பொறுப்போடு உணர்ந்து ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அது பிடிக்கும் போகும், பிடிக்காமல் போகும். இப்போ பாலா சார் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அவருடைய படங்கள் வந்து எல்லா படமும் ரசிகர்களுக்கு பிடிச்ச படமாக இல்லாமல் போகும். ஆனால் அவருடைய ஒர்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போது சமீபத்தில் வந்து ஒரு 2-3 வாரங்களாக வந்துட்டு இருக்க படங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு டைரக்டர்களுக்கும் ஃப்ரேமே வைக்க தெரியல. ஒரு ஆடியன்ஸை வந்து ஒரு மியூசிக் வந்து ஆடியன்ஸை போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுங்கிற விஷயம் தெரியல. ஒரு லைட்டிங் வந்து கிடைச்ச காசை வச்சுக்கிட்டு படம் எடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையை வந்து எடுத்திருக்காங்க. இல்லை, நீங்களே சில நேரங்களில் சொல்லியிருக்கீங்க, பாத்திரத்தை உருட்டி விட்டது மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும். ஆமாம், மியூசிக்னா என்னென்னா, மியூசிக்ங்கிறது நம்ம அந்த டீமில் இருந்ததுனால சொல்கிறோம். மியூசிக் அப்படிங்கிறது ஒரு சைலன்ஸ் தான் மியூசிக்.
ஆனால் இவங்க என்னன்னா நியூஸ் ரீல் அந்த சர்டிஃபிகேட்டை போட ஆரம்பிச்சதுன்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சுவிட்சை போட்டு விட்டு வெளியே போயிடுவாங்க போல இருக்கு. அது பாட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்கும், டம்மா டம்மா டம்மான்னு பாட்டு ஓடிட்டு இருக்கும், மியூசிக் ஓடிட்டு இருக்கும். அவர் பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், பேசுகிற வசனமே வெளியே தெரியாது. அந்த அளவுக்கு மியூசிக்கோட ஆளுமை வந்து அதிகமாக இருக்குது. அது என்னன்னா மெச்சூரிட்டி இல்லாத தன்மை. ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து என்ன விஷயம்னா எங்கே ஸ்பேஸ் விடணும். பாரதி ராஜாலாம் பாடம் எடுக்கும் போதுன்னா அவர் மைண்ட்லேயே வந்து இந்த இடத்துல ரீரெக்கார்டிங் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் வைப்பாராம். அதுதான் இளையராஜா அவர்களுக்கு ஒரு எளிமையாக பணியாற்றுவதற்கு ஒரு விஷயமா இருந்திருக்குங்கிறது. முதல் மரியாதையிலே பார்த்தீங்கன்னா அந்த மரத்து ஓரமாக நடந்து போவார். பூங்காற்று திரும்புமானா அப்படியே ஒரு சைலன்ஸ் தான் இருக்கும். அங்கே சைலன்ஸ் தானே, அப்படியே ஒரு நடந்து போயிட்டே இருப்பார். நீங்கள் இதெல்லாம் வந்து பாலுமேந்திரா படங்களில் பார்க்கலாம். எந்த இடத்துல மியூசிக் வராது. அவருடைய அந்த கடைசி படம் தலைமுறைகள் படத்திலேயே வந்து இது கருத்து வேறுபாடே வந்துச்சு. ராஜா சாருக்கும் பாலுமேந்திரா சாருக்குமே கருத்து வேறுபாடு வந்து இசையமைக்கும் போது. அப்போ ராஜா நீங்கள் வந்து இந்த இடத்துல சைலண்ட் பண்ணுங்க அப்படின்னா அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டார். அது வந்து அவங்க நண்பர்களுக்குள்ள ஒன்று பேசிக்கிறது. அது மாதிரி அவர் சொன்ன இடத்துல அவர் சைலண்ட் விட்டு இடத்துல மியூசிக் பண்ணி விட்டு அந்த படம் சிறப்பாக இருந்தது. இன்னொன்று கண்ணன், இப்போ உள்ள படங்களில் நீங்கள் என்ன பெரிய குறைன்னு எதை நினைக்கிறீங்க? திரைக்கதையா, இசையா, கதையா, இப்போ மேக்கிங்கா? நான் நேற்று வந்து 3 படம் பார்த்தேன். 3 படம்னா முதல் படம் வந்து அது என்ன, நினைவெல்லாம் நீயடான்னு ஒரு படம் பார்த்தோம், ரணம்னு ஒரு படம் பார்த்தோம், பர்த்மார்க்னு ஒரு படம் பார்த்தோம். இந்த 3 படங்களுமே என்னென்னா ஒருத்தருக்கு வந்து அப்டேட்டடாகவே இல்லை. சினிமா உலகத்தில் படம் எங்கே எப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி கதையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே அவருக்கு வந்து அப்டேட்டிங்காக இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் அவருடைய உலகத்தில் போய் நம்ம படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். இன்னொரு படம் என்னென்னா எதை முதல்ல சொல்லணும், எதில் ரெண்டாவது சொல்லணும் அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தெரியல. இன்னொரு படம் எப்படின்னா அந்த டைரக்டர் வந்து உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காரோ அப்படிங்கிற நமக்கு தோணுது. கண்டிப்பாக அந்த காட்சியை பார்க்கும்போது இது ஏன் இப்படி எடுக்கிறா, ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்காரு, அதை கொடூரமான முறையில் சொல்லி அதை வந்து யாருக்கும் புரியாமல் இந்த மாதிரிலாம் படம் எடுத்தா அப்போ சின்ன படங்கள் வந்து பார்க்க யாருக்குமே தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி கொடுப்பாங்க? இந்த மாதிரி படம்லாம் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க? இன்னைக்கு பாம்பாட்டம்னு ஒரு படம் பார்க்குறோம். பாம்பாட்ட படத்தில் பிரம்மாண்டமான காட்சிகள், பிரம்மாண்டமான அரண்மனை, எங்கேயோ நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து எங்கேயோ எடுத்திருக்காங்க. இவ்வளோ செலவு பண்ணி அந்த படம் வந்து மனசுக்கு பிடிக்கிற மாதிரி இல்லையே. அப்போ அது வந்து யாருடைய குறைன்னா தயாரிப்பாளர்கள் வந்து பார்க்குறாரா, இல்லை டைரக்டர் அந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்குறாங்களா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது. இன்னொன்று இதில் வந்து பண விரயமே ஆகுது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு சிறந்த படைப்பை எல்லாரும் ஒரு சிறந்த படைப்பை கொடுத்துட முடியாது. ஆனால் ஒரு சிறந்த படைப்புன்னு நினச்சிட்டு எடுக்க முடியும், சிறந்த படைப்பை எடுக்க முடியும். அது ரசிகர்கள்ட்ட தப்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் வந்து நான் ஜெயம் ரவி சொன்னதுக்கு வர்றேன். ஏன் அப்படின்னா இங்கே வந்து பிடிவாதமாக அவங்க திறமை உள்ளவங்க சில பேர் வந்து திரைக்கதை வசனம் எழுதி அதை சக்ஸஸ் பண்ணுறாங்க. இவங்க என்னென்னா டி ராஜேந்திரை ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்படின்னாலும் டி ராஜேந்திரனுடைய படங்கள் அவருடைய படங்கள் வேற, அவருடைய அது வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படங்கள். இவங்க என்னென்னா பிடிவாதமாக யாருக்கிட்டையும் கதையை சொல்கிறதில்ல, யாருக்கு அப்படி டிஸ்கஷனில் வந்து யாருக்கிட்டையும் பேசிக்கிறது இல்லை, யாருடைய கருத்தையும் கேட்கறது இல்லை, எதுவுமே பண்ணுறதில்ல. அப்படியே ரகசியம் போர்வை எடுத்து பொத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கதையை எழுதிட்டு கடைசியில் அந்த ஆள் மட்டும் தான் தேட்டரில் படம் பார்ப்பான். மற்றவங்களை பற்றி கவலைப்படுற, ஆடியன்ஸை பற்றி கவலையப்படுறதில்ல. அவன் படம் பார்க்குறானா தூங்குறானாங்கிறது கூட கவலைப்படுறதில்ல. இது யாருக்காக இந்த படம் எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயமே அந்த டைரக்டருக்கு தெரியலன்னு அர்த்தம். இவ்வளோ கிராண்டியர் செட் போட்டு ஒரு தயாரிப்பாளர் எடுத்திருக்காரு. ஒரு டைரக்டர் என்ன பண்ணணும், திரைக்கதையை சுவாரஸ்யமாக பண்ணுறதுக்கு என்ன, ஒரு அரண்மனைக்குள்ளே அந்த ஒரு பெரிய பாம்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கதை, ஒரு பாம்பு வந்து எப்படி அதை வந்து ராணி இளவரசியை வந்து கடத்தி கொண்டு வைக்குது, இதுதானே கதை. அதுக்குள்ளே நீ உன்னோட சுவாரஸ்யமாக கதை சொல்ல தெரியலன்னா நீங்கள் வந்து நல்ல அசிஸ்டண்ட்டை வச்சுக்கோங்க, அதை அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி பேசணும்ல, சீனியர்கிட்டே பேசலாம். இதை ஏன் சொல்கிறேன்னா மனசு பாதிக்கப்படுது. நம்ம வந்து படம் 2 மணி நேரம் உட்காந்து 2.5 மணி நேரம் படம் பார்க்குறோன்னா மன ரீதியாக பாதிக்கப்படுறோம். ரெண்டாவது நேர விரயம் வந்து சினிமாவில் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு ஆடியன்ஸ் உட்கார வைக்கிறது, இதுக்கு வந்து இறையன்பு சாரை வந்து ஒரு நாளைக்கு வந்து இப்படி உட்கார வைக்கணும். அவர்கிட்ட வந்து அந்த டைமிங் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அவர் தான் பல கூட்டங்களை பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் சினிமாவில் நடத்துகிற விழாக்கள்லையும் சரி, திரையிடப்படுற இடங்கள்லையும் சரி, அவ்வளவு நேர விரயம், படமே சரியில்லை. இப்போ வந்து 6 படம் 7 படம் பார்த்துருக்கு, 7 படம் சரியில்லை. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னோன்னு தான் எனக்கு இப்போ அதனால தான் இப்போ ரீரிலீஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. கரெக்ட். முன்னாடி வந்து கர்ணன் ஒரு படம் வரும், அதாவது லைலா மஜ்னு ஏதோ ஒரு ஹிந்தி படம், ரொம்ப ஒரு 50 வருஷத்துக்கு வந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தா நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வாலியை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லா படமும் வருது.
அது ஆமா ஆமா. இப்போ இதுக்கு என்னன்னா அதான் காரணம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதுதான் காரணம். நீங்க வந்து கர்ணன் வந்து இப்போ அதாவது 3வது முறையாக வெளியிட்டு அந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆச்சு சாந்தி தியேட்டரில். அந்த படம் வந்து எவ்வளோ பல 120 நாள் எவ்வளோ ஓடிச்சு அந்த படம். அது வந்து அவ்வளோ படம் கலெக்ஷன் பண்ணுச்சு. அந்த படத்துக்கு திவ்யா ஃபிலிம்ஸ் வெளியிட்டாங்க. அவ்வளோ கலெக்ஷன் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வர்ற நீங்கள் படத்தை இப்போ வர்றது ஏன் வரலன்னா இந்த மாதிரி ஒரு 7 படம் வந்து பார்க்க முடியாமல் படி படம் இருக்குது. அதனால என்ன பண்ணுறான், இது 7 படங்கிறது இந்த வாரத்தை நீங்க பேசுறீங்க. இந்த வாரத்தை தான் பேசுறேன். இதுக்கு முந்தின வாரம் அதுக்கு முந்தின அது வாரம் மாதிரி அப்படியே இருக்கு. வந்துட்டு தான் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாத்துக்குமே ஒரு தண்ணியை அடைச்சி வச்சிங்கன்னா அது எங்கேயாவது ஒரு வழியை தேடும். எப்படியாவது ஒரு சின்ன ஓட்டை கிடைச்சா அது பிடிச்சிட்டு ஓடும்ல. அது மாதிரி இந்த ஆடியன்ஸ் என்னடா இப்படி படம் எடுத்து நம்மளை கொள்றாங்க அப்படின்ட்டு வேற என்ன படம் பார்க்கலான்னு ஐடியா பண்ணு. அவனுக்கு வந்து உலகம் சுற்றும் வாலிபன்ல போய் உட்காந்துறான். உலகம் சுற்றி இப்படி வாலிபன்ல போய் உட்காந்துட்டு அவன் இஷ்டத்துக்கு வந்து எம்ஜிஆர் விட வாழ்ந்துட்டு வீட்டுக்கு வர்றான், சந்தோஷம் படுத்துக்கிறான். இப்போ இங்க ஒரு தேட்டரில் சென்னையில் பிரபலமான தேட்டரில் ஒரு தேட்டரை மட்டும் யங்ஸ்டர்ஸ்க்குன்னு ஒதுக்கிட்டான். எப்படின்னா அதில் வந்து 96 படம், புதுப்பேட்டை படம், 7G ரெயின்போ காலனி. நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்த்துக்கலாம் அந்த படத்து அந்த தேட்டர் மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கும். அது வந்து அந்த படத்துக்கு நீங்கள் போய் தேட்டரில் கவுண்டரில் டிக்கெட்டு கேட்டினா கிடைக்காது. காரணம் ஒன்லி ஆன்லைன் புக்கிங். அவன் அள்ளி போயிட்டு இருக்கான். டிக்கெட் வெறும் 50 ரூபா தான். இன்னொன்னு நீங்க ஒரு 2.5 மணி நேரம் இருந்தா அப்படியே பேக்கடா இருந்துட்டு ஒரு நிம்மதியா பார்த்துட்டு வர்ற ஃபீலிங்கே வரமாட்டுது இல்ல. அதான் இந்த படங்களை அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இப்போ இந்த படம் வாடி படம் செம ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. அது தமிழ்நாடு முழுக்க இந்த திரையரங்குகளில் வந்து புது படங்கள் வெளியிட முடியாதுன்னு சொல்லி அந்த தேட்டர்களை வந்து அந்த தேட்டர்களுக்கு ஓடிடிக்கு உள்ள பிரச்சனையில் அவங்க பழைய படங்கள் தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் காரணம் இல்லை, இந்த படத்துக்கு ஒரு யாரையுமே கூப்பிடாம தானாக ரசிகர்கள் வர்றாங்க. இன்னொன்று கண்ணன், இப்போ நீங்கள் சொல்கிற படங்கள் சமீப காலம் வர படங்கள் 10 நாள் கூட தேட்டரில் இருக்க முடியல. ஏன்னா இவங்க 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியே வெளியிடணுங்கிறாங்க. அதுக்காட்டி இவங்க செத்து போயிடுவானுங்க. எப்போவுமே என்னென்னா படம் தயாரிக்கிறவங்க தான் தேட்டருக்காரங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கணும். படம் போட்டால் தேட்டரை ரிலீஸ் பண்ண பிறகு அவங்களுக்கு பணம் வந்துருச்சாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக மாறி இருக்கு. இப்போ அது அவங்களுக்கு அந்த பஞ்சாயத்து வந்து பல காலம் ஓடிக்கிட்டே இல்லை. பெரிய படங்களுக்கு இது ஓகே, ஏன்னா பெரிய படங்கள் தேட்டரில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இடையில ஓடிடியில் போட்டால் அது பாதிக்கப்படும். ஆனால் இந்த ஸ்மால் பட்ஜெட் படங்கள் இதே விதிமுறையை வச்சா அவங்க பாதிக்கப்படுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. அது வந்து என்னென்னா ஒரு கிரியேட்டருக்கான ஒரு இடமாகவே இந்த படம் இல்லை. அதாவது இந்த காலகட்டம் வந்து இப்போ ஒரு எடுத்தோம் கவுத்தம்னு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு எப்போது ராஜா ஒரு படம் வந்தது, அது என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அது எப்போது ராஜா தான் அது. இல்லை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. சீமான் ஸ்டைலில் வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்புள்ள ராஜா, எப்போது ராஜா, வாய்ப்புள்ள ராஜான கதையாக அந்த படம்லாம் ஓடி. இப்போது இந்த மாதிரி வந்து வெறும் ஒரு சின்ன நாட்டை வச்சுக்கிட்டு கேரளாவில் வந்து அழகான படம் எடுத்து ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா இங்கெல்லாம் இப்படித்தான் வந்து படம் எடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான. ஒரு காலகட்டத்தில் பார்த்தா தமிழ் சினிமாவை தான் எல்லா தென்னிந்திய மொழிகளும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆமா, அங்கே பாருங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற லெவலில் இருக்கு. ஆமா, இப்போ வந்து பார்த்தா நம்ம போய் கேரளாவை பாரு, கன்னடத்தை பாரு, தெலுங்கை பாருங்கிற மாதிரி ஆயிட்டுமா. ஆமா, கன்னட சினிமாலாம் வந்து காலாவதி ஆகி போச்சுன்னு நினைச்ச காலத்துல வந்து இன்னைக்கு கன்னட சினிமா வந்து பொருளாதாரத்தில் நம்பர் 1 இடத்துல இருக்கு. கேஜிஎஃப் ஒரு படத்தை எடுத்து போட்டு தமிழகம் முழுக்க மிரட்டிவிட்டான். அப்போ தமிழ் ரசிகர்கள் ஆமா காந்தாராலாம் காந்தாரா வந்து 2வது பார்ட் ரெடி பண்றாங்க. இப்போ அது காரணம் வந்து அவங்க அந்த வெற்றியை வந்து நீ இன்னொரு படம் எடுன்னு கம்பல்சன் பண்ண வைக்கிறான். அந்த டைரக்டர் வந்து அந்த வெற்றி வந்து இன்னொரு படத்தை இன்னொரு பாகத்தை எடுன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க. அவன் ஒரே வார்த்தை அவர் சொல்லிட்டு அப்போ எக்ஸப்டி எனக்கு வந்து எனக்கு இந்த படம் எடுக்கணும்னா எனக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கொம்பாலா ஃபிலிம்ஸ் அந்த ப்ரொடியூசர் வந்து வெயிட் பண்ணி எடுக்கல. இப்போ ரசனையான படங்கள் இருக்குல்ல, இப்போ நம்ம ஒரு 80களில் பார்த்த 90களில் பார்த்த இப்பயே சிறந்த படங்களை நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு படம் வருதுன்னு வச்சுங்க. இந்த ரசனை குறைவான படங்கள் வர்றதுக்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளோ அதிகமாக படங்கள் மோசமாக வந்துக்கிட்டே? அதாவது 2 விஷயம். ஒன்று வந்து இங்கே ரிலீஸ் பண்ணலாலும் சேட்டலைட்டு ஓடிடி இவங்கள்ட்ட விற்று நம்ம பணம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு பல பேருக்கு. கேரளாவில் 1 கோடி இருந்தால் அவங்க படம் எடுத்துருவாங்க. ஆனால் இவங்க 6 கோடிக்கு ஒரு படம் எடுப்பாங்க. காரணம் வந்து நம்ம 10 கோடி விற்றுட்டு அதுலேருந்து படம் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு மோசமான சிந்தனை வந்து வணிக நோக்கம் உண்மையானது. ஆனால் அந்த படைப்பு வந்து படைப்பு எப்படி தரமா இல்லையே. இப்போ நீங்கள் மௌனராகம்னு ஒரு எந்தவித கமர்ஷியல் தன்மையும் இல்லாத ஒரு படம் வந்து ஓடின காலகட்டம். ஒரு மௌனராக ரெட்டைவால் குருவின்னு ஒரு படம்
சதி லீலாவதின்னு ஒரு படம். நீங்கள் இந்த இந்த நகைச்சுவைக்கு முழுக்க முக்கியத்துவம் கொடுத்து பாலு மகேந்திராவே ராமன் அப்துல்லான்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. ராமன் அப்துல்லாவில் இப்போ மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு அது அப்டேட்டடான ஒரு ஸ்டோரி, அப்டேட்டடான கதைக்களம், சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ராமன் அப்துல்லான்னு படம் எடுத்திருக்காரு. இப்போ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் படமே வரல. அது காரணம் என்ன? இவங்க இப்படி எடுத்தாதான் வந்து ரசிகர்கள் வந்து பாப்பான் போல இருக்கு அப்படின்னு. கேரளாவில் வந்து சாதாரண ஒரு படத்தை, ஒரு ஃப்ளாமின்னு ஒரு படத்தை எடுத்து பார்த்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. அது வந்து ரொம்ப எல்லாத்தையும் கவனிக்க வச்சிருச்சு அந்த படம். இன்னொன்று, இந்த சில மாதங்களுக்கு பிறகு இந்த குயிக்கோ, சத்திய சோதனை, இது மாதிரி ஒரு பம்பர், இது மாதிரி ஒரு 4-5 படங்கள் வந்தது. ஆனால் சரியாக போகலையே தேட்டரில். ஆனால் சிறந்த படம்னு நம்ம பாராட்டுறோம். காரணம் என்னென்னா, அவங்க வந்து சரியான நேரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறது இல்லை, நிறைய படங்களோடு சேர்த்து ரிலீஸ் பண்ணுறது. தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய படம் வரலையா, இப்போ வந்து ஒரு 10 சின்ன படத்தை இறக்குன்னு சொல்லி அப்படி இறக்குறது. அப்படி இறக்கக்கூடாது. ஒரு 2 படம் இந்த வாரத்தில் வந்து 2 படம் தான், இல்லை 3 படம் தான், அதிகபட்சம் 3 படம். இந்த 3 படம் ஓடி முடிக்கிட்டு அடுத்த வாரம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் மொத்தமாக இப்போ இன்றைக்கி இந்த வாரம் மட்டும் எத்தனை படம் வந்திருக்கு பாருங்க, 8 படம் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா எது ஓரளவுக்கு பரவாயில்லையோ அந்த படம் தான் ஓடும். இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த ப்ரொமோஷனுக்கு இவங்க வந்து பணத்தை ஒதுக்கி பண்ணுறதில்லை அப்படின்னு. ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாங்க, ப்ரொமோஷனுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணுறதில்லை அப்படின்னு. ஆமாம், இப்போ நீங்கள் லால் சலாம் வந்தது இல்லை, லால் சலாம் படத்துக்கு வந்து அந்த அந்த தயாரிப்பு கம்பெனியே தலையிடாமல் போயிடுச்சு கடைசி நேரத்தில். குயிக்கோவுக்கும் தலையிடலை, நாங்கள் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. காரணம் என்னென்னா, இது அவங்களோட மீறி இந்த படம் போகும்போது அந்த தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பு நிறுவனமே ஒதுங்கிடுறாங்க. நீங்களே ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், இதுக்கு மேலே எங்களால் ப்ரொடக்ஷன் வந்து செலவு பண்ண முடியாது அப்படின்னு ஒதுங்கிக்கிறாங்க. அதாவது வாழ்வியலிருந்து கதைகள் எடுக்காததும் ஒரு காரணம். இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு வெரைட்டியாக படங்கள் வந்து மக்களை வந்து சேர மாட்டேங்குது, அதுதான் முதல் காரணம். இயக்குனர்கள் வந்து ரொம்ப தனக்கான ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ண, அதுதான் முக்கியமாக காரணமாக நான் நினைக்கிறேன். ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு பர்மனெண்ட்டாக அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டோரி பண்ணும்போது தான் அது வந்து நல்ல அவங்களுடைய அந்த வேவ் லென்த்தோடு சேர்ந்து படம் வந்து ரொம்ப சிறப்பாக வரும். அதுக்கு வந்து உதாரணமாக பாக்யராஜ் சாரை சொல்லலாம். கமல் அவர்கள் வந்து அனந்த் அந்த டீம் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணும்போது அது பிளாக் பஸ்டர் ஹிட்டெல்லாம் கொடுத்தாரு. ஆமாம், மைக்கேல் மதன காமராஜன் மாதிரியான ஒரு பெரும் ஹிட் வந்து யாரும் இப்போ கொடுக்கல. அபூர்வ சார் மாதிரி பெரும் ஹிட் வந்து யாருமே இப்போ கொடுக்கவே கிடையாது. அதனால் இதுதான் வந்து இந்த டீம் ஃபார்ம் பண்ணுறது இல்லாமல் அவங்களா தன்னிச்சையாக ஒரு குரூப் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து தயாரிப்பாளர்களையும் அது பாதிக்குது அப்படிங்கிறது. அந்த காலத்தில் கதை இலாக்கான்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது மாதிரி ஒரு டீம் உங்கள்கிட்ட இருக்கு. ஆமாம், இதையும் கூட ஜெயம் ரவி வந்து சொன்னார். கதை இலாக்கான்னு ஒன்று வச்சுருந்தாங்க சார். ஏவிஎம்னா அவங்க யார் பேர் இருக்காது, அது கதை இலாக்கான்னு போடுவாங்க. அந்த படங்களை பல பேருடைய கருத்தை கேட்டு அந்த படம் வெளிவரும்போது அது வந்து ஃபேன்ஸை வந்து அதிகமாக கவர்ந்துருது. அதுதான் பெரிய வெற்றி விழா, வெள்ளி விழான்னு கொண்டாடிச்சு அப்படிங்கிறத ஜெயம் ரவி வந்து சொன்னார். அதுதான் உண்மை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான் ஜெயம் ரவி சொன்னது தான் பதிலாக சொல்லணும். இப்போ நிலைமை இப்படி இருந்தால் கூட பல நம்பிக்கையான இயக்குநர்களும் தமிழ் சினிமாவில் வந்திருக்காங்கல்ல. ஆமாம், நம்பிக்கையான, அதாவது இப்போ நம்பிக்கையான இயக்குனர்னா அவர் மட்டும்தான் பல வருஷமாக அவர் 5 வருஷமாக அவர் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் வந்து ரஞ்சித் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் அவர் அடுத்தடுத்த வெற்றிமாறன் எடுத்துக்கிட்டு இருக்காரு, ராம் எடுத்துகிட்டு இருக்காரு. இவங்க இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் குறிப்பிட்ட அடையாளத்தோடு அவங்க மட்டும்தான் இருக்காங்க. நீங்கள் கதைகளில் வந்து அவங்களும் அவங்களுக்கான பேட்டர்ன்லேயே தான் கதை எடுக்கிறாங்க. இப்போ ராம் படம் எடுக்கிறனால அது வந்து எல்லா வெகுஜனங்களும் அதை ரசிக்கிறாங்களா அப்படின்னா அது தெரியல. ஒரு சின்ன காட்சிகள் ரசிப்பாங்க. மற்றபடி இந்த இப்போ வர்ற டீம்கிட்ட வந்து ஒரு நாவலை வந்து படம் எடுக்கிறது தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது வந்து அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க வந்து நம்மளே கதை எழுதி நாமளே வந்து இதை வந்து படம் எடுக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறது தான் ஒரு தவறான கற்பித மூலம். அதுதான் உண்மைதான். அது இன்னொருத்தங்க கதை, இப்போ பாரதி ராஜாலாம் அவருக்கு இன்னொரு கதையை தான் அவர் படம் ஃபுல்லாக எடுத்து வந்து டைரக்ஷன் மட்டும் தான் அவர் கவனிச்சிருக்காரு. இப்போ உள்ள இயக்குநர்களுக்கு ஏன் அது இல்லை கதை நம்ம வந்து இல்லைன்னா நம்மளை இயக்குனராகவே ஏற்றுக்க மாட்டாங்களோங்கிற ஒரு இது இருக்கோ, தயக்கம். அது 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 என்னென்னா, அது ஒரு ஈகோ தன்மை. நமக்கு வந்து கதை எழுத தெரியலன்னு நினச்சிடுவாங்களோ அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த கதை மேலே அவங்களுக்கு பெருசாக நம்பிக்கை வர்றதில்லை. நம்பிக்கை வராமல் போகிறது தான் தன்னை வந்து அதுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே ஆட்படுத்திக்கிட்டு அதை வேலை செய்ய முடியாமல் போகிறதுக்கு காரணம். இது வந்து நமக்கு வந்து ஒரு எப்படின்னா, வேறு தளங்களில் இருக்கிற உதவி இயக்குநர்களோ வேறு தளங்களில் இருக்கிற ரைட்டர்ஸை வந்து இவங்க வந்து பயன்படுத்தி அந்த வந்து ஒன்றா சேர்ந்து வழிநடத்தாமல் இருக்காங்க. அதுதான் வந்து இந்த படங்கள்லாம் ஒரு வெரைட்டியாக நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கையான பல சினிமாக்கள் உருவாகுங்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த பேட்டியை முடிப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.